அஸ்ஸலாமு அலைக்கும். சண்டே மினி விலாக் பார்த்தல்லாம் அன்றைக்கி வந்து பிரியாணி போடலான்ட்டு ஐடியா. ஸோ அதனால் காலையிலேயே போயிட்டு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே அதை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா தான் நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தியாகவே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேறு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டை மட்டுமே நான் வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோழியை அப்படியே வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் வந்து மட்டன் பிரியாணியை விட சிக்கன் பிரியாணி தான் வந்து அடிக்கடி செய்வோம். மட்டன் பிரியாணி அவ்வளோவா யாரும் விரும்ப மாட்டோம். ஸோ அதே மாதிரி நான் பிரியாணி மசாலாவும் நான் வீட்டிலேயே தான் நான் செய்வேன். எவ்வளோ அன்னைக்கு உண்டான தேவையான அளவுக்கு மட்டும்தான் நான் பிரியாணி மசாலா செஞ்சுட்டு அதை அப்படி அப்படியே இது பண்ணிவிடுவேன். முன்னாடியே வந்து செஞ்சு நான் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். அது வந்து அது அவ்வளோவா டேஸ்ட் கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அப்படியே அன்றைக்கி ஹரி பரின்ட்டு சொல்லிவிட்டு எல்லாமே செஞ்சுட்டேன். நல்ல வேளை நான் செஞ்சிட்ருக்கும் போதே கரண்ட்டு போயிட்டு, அதனால் நான் அரைக்க வேண்டிய எல்லாத்தையுமே நான் முன்னாடியே நல்ல வேளை அரைச்சி வச்சுட்டேன். அப்படியே சூப்பராக பிரியாணியை செஞ்சுட்டு அப்படியே செம்மையாக சாப்பிட்டாச்சு.